டிப்ஸ் 682. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறைக்கு மேல் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிடுபவர்களுக்கு இதய நோய், பக்கவாதம் மற்றும் நீரிழிவு போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர். டிப்ஸ் 683. கோவக்காயை உப்பு கலந்து தயிரில் ஊற வைத்து மறுநாள் வெயிலில் காய வைத்தால் கோவைக்காய் வற்றல் தயார். டிப்ஸ் 684. வத்தக்குழம்பு செய்யும் பொழுது அதனை இறக்கியவுடன் சுட்ட அல்லது பொரித்த அப்பளத்தை பொடித்து போட்டால் சுவை கூடும். டிப்ஸ் 685. ஓம் அம்பலத்தாடியே போற்றிவோம். சிவராத்திரியில் சிவசக்தியை உணரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க இன்றிலிருந்தே இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்லுங்கள். டிப்ஸ் 686. தோல் அலர்ஜி, தோல் அரிப்பு போன்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்க கிழங்கான் மீன்கள் சாப்பிடலாம். டிப்ஸ் 687. காளான்களை அலுமினிய பாத்திரங்களில் சமைக்கக்கூடாது, ஏனென்றால் அது பாத்திரத்தை கருமையாக்கி மாறிவிடும். டிப்ஸ் 688. மிளகாய் வற்றலை வறுக்கும் பொழுது சிறிது உப்பையும் சேர்த்து வறுத்தால் காரநெடி அதிகமாக வராது. டிப்ஸ் 689. இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க, எடையை குறைக்க மற்றும் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் ஆளி விதைகளை உறுதுணையாக இருக்கின்றன. டிப்ஸ் 690. சுண்டலுக்கு கொண்டைக்கடலை ஊற வைக்கும் பொழுது சிறிது சமையல் சோடா கலந்து பின்னர் நன்றாக கழுவிவிட்டு வேறு தண்ணீரில் வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். டிப்ஸ் 691. உலர் திராட்சை, அத்திப்பழம் போன்ற காய்ந்த பழங்களை வைத்திருக்கும் டப்பாவில் சில கிராம்புகளை போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் ருசி மாறாமல் இருக்கும்.